ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக நடந்த டிஎன் அசெம்பிளியில் சிஎம் ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஹிந்தி லாங்குவேஜை தமிழ்நாடுவில் பேன் பண்ண போகிறேன், ஹிந்தி மூவிஸை நான் பேன் பண்ண போகிறேன், அப்புறம் ஹிந்தி போஸ்டர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பேன் பண்ண போகிறேன். இது காரணம் என்னன்னு கேட்டப்போ, பிஜேபி ஹிந்தி இம்போஸ் பண்ணுறாங்க, 3 லாங்குவேஜ் சிஸ்டம்ன்ற மாதிரி கொண்டு வராங்க, அப்படின்றதுக்காக நான் இந்த ஹிந்தியை பேன் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. ஸோ இது ஓகே, பேன் பண்ண போகிறீங்க, ஃபைன். இப்போ எனக்கு ஆஸ் எ சிட்டிசன் சில பேருக்கு ஆசை இருக்கும் இல்லையா, இம்போஸ் பண்ணாமல் சில பேருக்கு ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் ஹிந்தி கற்றுக்கணும், ஹிந்தி படம் பார்க்கணும். அப்போ நான் எங்கே போவேன் தமிழ்நாடுவில் இருந்துக்கிட்டு? ஸோ நீங்கள் இப்போ இது எப்படி இருக்குன்னா, வேறு கண்டென்ட்டே கிடைக்கல, டைவர்ஷனுக்காக இந்த தேல்பத்ரி சிங் மாதிரி தான் இருக்குது. டாப்பிக்கே இல்லையா, இந்த ஒன்று இந்த ரிலீஜனை எடுத்துகிட்டு வந்துடணும், இல்லைனா இந்த லாங்குவேஜஸை எடுத்துகிட்டு வந்து தேவையே இல்லாத பிரச்சனையை நம்மளே உருவாக்குற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போது எங்கேயுமே அந்த ஹிந்தி இஷ்யூஸ் போயிட்டுருல, தமிழ் இஷ்யூஸ் போயிட்டுருல. இது ஒரு என்ன சொல்கிறது, தேவையில்லாத பாயிண்ட்டாக தான் எனக்கு தோணுது. உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாச்சும் தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். யாருமே இங்கே லாங்குவேஜுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஈச் இண்டிவிஜுவல்ஸ் வேறு லாங்குவேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதை தடுக்கவும் கூடாது. அதுதான் ஒரு நல்ல கவர்மெண்ட்டோட